Okay, what is communication? Communication is the process of sending of what or information from one person to other person. ஸோ கம்யூனிகேஷனா என்ன? ஒரு செய்தி ஒன்று சொல்ல போகிறோம், அது யார்கிட்ட சொல்ல போகிறோம், அது எந்த விதத்தில் சொல்ல போகிறோம், இதுதான் அந்த ப்ராசஸே. ஸோ கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா there will be two persons, that one is sender and other one is receiver. ஓகே, இல்லையா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் கொஸ்டின் வந்தாலே டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லாத பேப்பரே கிடையாது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தென் அதோடைய மைண்ட் மேப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த மைண்ட் மேப்பை பேப்பரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, first one is internal. It take place within the organization. So organization குள்ளேயே நடக்கிற அந்த டேட்டா பாசிங். ஓகே, அதான் எனக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷன். இது வந்து ரிட்டனாக இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம், அது வந்து டவுன்லோடாக இருக்கலாம், அப்வர்டாக இருக்கலாம், எனி டிரெக்ஷனாக இருக்கலாம். பட் தட் வாஸ் டேக்கன் பிளேஸ் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். தட் இஸ் த மெயின் வேர்ட். மேக் ஷுர் தட் யூ ஷுட் present in the paper. Then external communication that address the people outside of the organizationக்கு வெளியே இருக்கிற பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்றது என்ன சொல்றாங்க, எக்ஸ்டர்னல்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ that is communication focused only outsiders. யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு